ஹாய் பை திஸ் இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நியூ ஹிஸ்டாரிக்கல் லவ் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். மன்சூருங்கிற ஒரு நாட்டை தான் காட்டுறாங்க. நல்ல தெளிவாக இருந்த வானமெல்லாம் திடீர்னு இருள் சூழ்ந்து இடி மின்னலோட பலத்த காற்று வீச ஆரம்பிக்குது. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்பன்னு பார்த்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை தான் மன்சூரோட இளவரசி. பேர் லியா. லியா பிறக்கும் போதே இந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததுனால அவளோட விதி ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. லியா வளரும்போது ரொம்ப அடங்காப்பிடாரியாக தான் வளர்ந்துட்டு இருந்தா. யாராலையும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மரத்து மேலே ஏறுறது என்ன, அங்கே இருக்கக்கூடிய சர்வெண்ட்ஸ் எல்லாத்தையும் பயமுறுத்துறது இப்படின்னு அடங்காப்பிடாரித்தனமாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். லியாவோட அம்மாவை அவங்க ஹஸ்பண்ட் ஏமாற்றி துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சி வருத்தப்பட்டு இருப்பாங்க. இதை ஒரு ரீசனை வச்சுட்டு தன்னோட பொண்ணை ஃப்யூச்சரில் இதே மாதிரி யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது, தன்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க அம்மா உறுதியாக இருந்தாங்க. அதனால் லியா சின்ன வயசுலேருந்தே வளர்க்கும் போதே அவங்கள்ட்ட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ நல்லா இண்டிபெண்ட்டாக தான் நீ வளரணும் அப்படிங்கிறத சொல்லியே வளர்த்துருப்பாங்க. இப்போ லியாவும் நல்லா வளர்ந்து பெரிய பொண்ணாக வந்துடுவான். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் தான் அந்த மன்சூர்லேயே ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட். அதனால் இவங்களோட புகழானது மூளை முடுக்கெங்கும் பரவ ஆரம்பிக்குது. ஒரு நாள் லியா கரேஜில் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருப்பா. வந்துட்டு இருக்கும்போது ஸ்பைஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்ருப்பான். அப்பன்னு பார்த்து திடீர்னு கரேஜ் ஸ்டாப் ஆயிடுது. என்னடான்னு வெளில பார்த்தா ஒரு பெருசு வண்டி முன்னால் விழுந்துட்டு எனக்கு அடிபட்டுருச்சு, எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு காசுக்காக ஆக்டிங் போட்டுருக்கும். இதை லியாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு பார்த்தோன்னே. சரி இவன் நடிச்சிட்டு தான் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மெய்ட் பண்ணிட்டு இந்தம்மா அவனுக்கு காசு கொடுத்து மூலம் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிடுவா. பெருசு காசை வாங்கின உடனே வேகம் எந்திரிச்சிட்டு ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் திருப்பி ஐயோ எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு ஆக்டிங் போடுவான். இதை பார்க்கவும் லியா கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அப்புறம் இவன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு புக்கை லியாக்கிட்ட கொடுத்துருப்பான். அந்த புக்கோட பேர் தன்யான். சரி எங்கடா அவன் பார்த்தா அவனை காணா, எங்கிட்ட ஓடி போயிட்டான். சரி அப்படி என்னதான் இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு லியாவுக்கு க்யூரியாசிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி அந்த புக்கை திறந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண ஆரம்பிப்பான். அந்த புக்குக்குள்ளே போட்டிருக்க கதைப்படி நியான்கிற ஒரு சிட்டியில் பிரார்த்தனை நடக்கக்கூடிய ஒரு பிளேஸில் ஒரு மெயின் கேரக்டர் இருக்கான். அவனோட பேர் நாதன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே ஊரில் வில்லன் ஒருத்தர் இருக்கான். அவனோட பேர் குயான். அந்த குயான்கிறவனோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா ரொம்ப இருக்க குணம் உள்ளவன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொடூரமாகவும் நடந்துக்குவான். அவனோட பிஹேவியர் அப்படி தான் இருக்கும். ஜின்மலையில் இருக்கக்கூடிய மனிதர்களோட எதிரியே அவங்கிற மாதிரி அந்த புக்கில் போட்டிருக்கும். இந்த புக்கில் ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய பிளேஸில் இந்த லியாவோட ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடிய பிளேஸை பிரார்த்தனை நடக்கக்கூடிய இடமா கம்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பார்த்தோன்னா லியாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். எவன்டா இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு அந்த ஆத்தரை எங்கேயாவது கண்டுபிடிச்சின்னா ஆளை விட்டு மூலம் அவனை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு கற்றுக்கிட்டு இருப்பான். இவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே லியாவோட பிளேஸ்க்கு நிறைய அடியாட்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லியாவை கடத்திட்டு போய் கொலை பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க. நல்ல வேலை லியா கையில் ஒரு பவுடர் இருந்துச்சு. அந்த பவுடர் தூவி விட்டவனே எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. அதோட எஃபெக்ட்னால லியாவும் மயங்கி கீழே விழுந்துருவா. அந்த ஒரு தருணத்தில் அந்த தன்யாங்கிற புக்கில் இருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாம் தானாக டேன் ஆக ஆரம்பிச்சிடும். அதிலிருந்து ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் அதில் இந்த புக்கில் இருக்கக்கூடிய டேட் அண்ட் டைம் அந்த பிளேஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம லியாவை கூட்டிகிட்டு போயிடும். அங்கே பார்த்தா ஒரு செக்டும் நார்த் பேலஸில் இருக்கக்கூடிய இளவரசன் யுவானும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவன் தான் யுவான், நார்த் பேலஸோட ராஜா. இவங்கிட்ட இருக்கக்கூடிய வாளுக்கு ஆகாயத்தையும் பூமி எரிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு. இவனை எதிர்த்து போட்டிடுற இந்த 4 பேருமே மார்ஷியல் ஆர்ட்ல ரொம்ப திறமை வாய்ந்தவங்க. யுவான் தன்னோட வாளை ஓங்கி காத்துல வெட்டுவான். அந்த அதிர்வலைகள்னால இந்த 4 பேருமே கீழே விழுந்துருவாங்க. அதே நேரத்தில் இந்த நேமங்கிற பையன் இதான சான்ஸ் அப்படின்னு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிப்பான். ஆனா யுவான் விடுவானா போய் பிளாக் பண்ணிடுவான். உடனே நேமன் சார் என்னை விட்டுருங்க சார், எனக்கு வாழ்க்கை பேச்ச போடுங்க சார், இனிமேல் இந்த பக்கமே விட மாட்டேன் சார், நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன் சார் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் யுவான் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிட்டு இவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவான். அப்பன்னு பார்த்து லியா வானத்திலேருந்து கீழே விழுவா. நல்ல வேளை யுவான் போய் அவளை பிடிச்சிருவான். 2 பேரும் கீழே லேண்ட் ஆடுவாங்க. லேண்ட் ஆன பிறகு லியா கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துருவா. விழுகும்போது யுவானோட சட்டையை கிழிச்சு விட்டுருவா. இதை லியா நோட் பண்ணிட்டு நம்மளதான் இவரோட சட்டை கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருப்பான். லியாவுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம எப்படி இங்கே வந்தோம், இது எந்த மாதிரியான இடம், ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பான். யுவானுக்கு இவ ஒருவேளை மாயாவா இருப்பாளோ, கேமரன் நதியிலேருந்து இவளும் ஒரு மெம்பராக தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். லியா அங்கேருந்து கிளம்பலான்னு போவான். ஆனால் யுவான் லியாவோட கழுத்தில் கத்தியை வச்சிருவான். சரி இவ எப்படி தான் இருக்கா, இவ யாருங்கிறத செக் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருப்பான். லியா என்னோட பேர் லியான் தானா சொல்லிடுவாளா. இருந்தாலும் யுவானுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். பல்ஸை செக் பண்ணி பார்த்துருவோன்னு செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா பல்ஸ்னா நார்மலாக இருக்கும், இவகிட்ட எந்தவித மேஜிக்கல் பவரும் இருக்காது. அப்போ இவ யாரா இருப்பா அப்படின்னு யுவான் யோசிச்சுட்டு இருப்பான். இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு லியா தன்னோட கையில் வச்சிருந்த பவுடரை யுவான் மேலே தூவி விட்டுருவா. இதனால யுவானோட ஃபேஸ்லேருந்து பாடி ஃபுல்லாக இந்த பவுடர் ஃபுல்லாக கொட்டிடும். ரொம்ப அழுக்காயிருமா. லியா இதாண்ட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருப்பா. ஒரு கட்டத்தில் யுவான் பிளாக் பண்ணிடுவான்.
இருந்தாலும் மறுபடியும் லியா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச நீ செத்துருவ அப்படின்னு கேட்கும். பார்த்தா அவள் வந்து ஒரு ட்ராப்ல வந்து சிக்கியிருப்பான். யுவான் இவளை எப்படிடா காப்பாத்துறது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். ஆனால் இந்த லியா அடங்கா பிடாடித்தனமா அதுலேருந்து தப்பிச்சு வரேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராப்பை ஆன் பண்ணி விட்டுருவா. வந்தவ ஸ்லிப் ஆகி யுவான் மேலேயே விழுந்துருவா. லியா யுவானோட மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணிடுவா. அப்போ தான் யுவானோட ஃபேஸ் வந்து லியா பார்ப்பா. சரி இதான் சான்ஸ், விட்டால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லியா அங்கேருந்து ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் யுவானோட ஆள் லீ அங்கே வந்து ஃபார்மேஷனை உடைச்சி யுவானை வந்து காப்பாற்றிடுவாங்க. லியா கண்ணை திறந்து பார்த்தா அவளை உயிரோட தலையை மட்டும் விட்டு மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருப்பாங்க. டே என்னை விடுங்கடா, நான் ஒரு இளவரசிடா, எப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடாது போல என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்வா. ஆனால் யாருமே இவ சொல்கிறத நம்புற மாதிரி தெரியல. அம்மா நீ நாதனோட ஆள் தானே அப்படின்னு அங்கே இருக்கவங்க கேட்பாங்க. அப்போ தான் வந்து லியாவுக்கு புரியுது, ஓ அப்போ நம்ம வந்து இந்த தன்யாங்கிற கதை புக்கில் வந்துட்டோமோ, அப்போ நம்ம இருக்கிற இடம் இந்த தன்யான் உலகம் தான் போல அப்படின்னு லியாவுக்கு வந்து அப்போ தான் தட்டுப்படுது. லியாவை அடைச்சி வச்சிருக்க இடத்துலேருந்து சரி நம்ம எப்படியா தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி துண்டை வச்சு தன்னோட கையில் கட்டியிருக்க கயிறை வந்து அறுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்பான்னு பார்த்து லீ அங்கே வந்துடுவான். இங்கே பாரு எங்களோட சார் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, அதனால் வந்து வெளியில் கார்ட்ஸும் எந்த யாரும் இருக்க மாட்டாங்க, இதான் ஒரு சான்ஸு நீங்கள் தப்பிச்சு போய்க்கோன்னு சொல்லிட்டு இந்த லியாவை வந்து அவன் ரிலீஸ் பண்ணி விடுவான். லியாவும் இதான சான்ஸ்னு சொல்லிட்டு கூரை மேலே வந்து தப்பிச்சு வந்துட்டு இருப்பான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஓடு உடஞ்சி நேராக யுவானோட பாத்டப்குள்ளேயே விழுந்துருவான். இதை பார்த்தோன்னே யுவானுக்கு ஷாக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு லியா திரு முழிச்சிட்டு, சார் திருடே வந்துட்டான் சார், அவன்கிட்ட தப்பிச்சு ஓடி வந்தேன்னா அதான் அப்படி விழுந்துட்டு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு லியா எப்படியோ சமாளிச்சிருவான். ஆனால் யுவான் வந்து கோமாவே பார்த்துட்டு இருப்பான், நான் விட்டா கண்ணாலே எரிச்சிருவான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு லியா அங்கேருந்து ஓடி வந்துடுவா. அடுத்த நாள் லியா வந்து தன்னோட கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு லியோட வாழை வந்து திருட்டு நைட் எங்கேயோ வெளில போவான். யுவான் இதை நோட் பண்ணிடுவான். உடனே லீக்கிட்ட வந்து யாராவது ஒருத்தவங்களை வந்து இவளை ஃபாலோ பண்ண சொல்லு, அப்புறம் இவன் நாவும் மீட் பண்ணக்கூடாது, அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். அடுத்த நாள் லியா லேடி போலீஸ் மாதிரி வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் என்ன சண்டை நடக்க பக்கமே அவள் போக மாட்டான். யாராவது அதட்டி பேசிட்டு இருந்தாங்கன்னா கூட அந்த சைடே போக மாட்டான், ஏன்னா அந்த அளவுக்கு அவளுக்கு பயம். இவள் அப்படி வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து இவள் கையில் இருக்கக்கூடிய 3 வண்ண கலர் பேஸ்லெட்டை வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு நீங்கள் மாயா தானே அப்படின்னு கூப்பிடுவாங்க. உடனே லியா அந்த கேரக்டர் மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிருவா. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து இது ஒரு அட்வான்டேஜாகவே இவ யூஸ் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா மாயாங்கிற கேரக்டர் வந்து நாதன் அப்படிங்கிறவனோட ஃபியான்ஸ், ஸோ அதை வச்சே வந்து ஓட்டிகிட்டு இருப்பா. ஆமாம் நாதன் எங்கே இருக்கான், சரி அதை எல்லாத்தையும் விடுங்க, எங்கள் 2 பேர்த்தோட கல்யாணத்துக்கு உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கோம், உங்கள் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதே கல்யாண சாப்பாடில் போட்டுடலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு லியா சொல்வா. உடனே அந்த ஷாப்போட ஓனரும் வந்து லியாவுக்கு ஒரு விருந்தே வைப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாத்தையும் வந்து லியா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாள், டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பான். சரி யாராவது வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள், யார் 2 பேர் டேலண்டாக இருக்காங்க நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு லியா சொல்வா. சரி அங்கே இருக்கவங்களாம் வந்து பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆட தான் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா அதான் கிடையாது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து மார்ஷியல் ஆர்ட்டில் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆனால் லியா அதை எதுவுமே கண்டுக்காமல் நான் இதுக்காக இங்கே வந்து என்ன சாப்பிட்றதான் வந்து எனக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு லியா கிட்ட போய், மேடம் எல்லாருமே என்னை வந்து ரொம்ப குறைச்சி இட போடுறாங்க, எனக்கு மார்ஷியல் ஆர்ட்டை பற்றி எதுவுமே தெரியலன்னு வேற சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க மேடம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். உடனே லியா எல்லாருக்கும் பியூட்டி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவா. இங்கே பாருங்கள் நம்ம ஸ்கின் கேர் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று, நம்ம ஸ்கின்ல சின்னதாக ஒரு கரும்புள்ளி வந்துட்டாலே அது நமக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக போயிடும். நீங்கள் உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஏஜ் அப்புறம் உங்களோட கல்டிவேஷன் இது 2த்தையுமே சீக்கிரட்டாக வச்சுக்கணும். அப்படி இப்போ என்னென்ன கட்டுக்கதை சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு பேப்பரை தூக்கி போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவா. அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் தன்னோட கடையை ஃபேமஸ் ஆக்கிறதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூலையிலிருந்தும் ரொம்ப அழகான ரொம்ப திறமை வாய்ந்த ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பாங்க, ரொம்ப முக்கியமானவங்க எல்லாத்தையும் வர வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இப்போ மாயாங்கிற கேரக்டராக வந்து லியா தானே நடிச்சிட்ருக்கா. அவகிட்ட மேடம் நீங்கள் வந்து உங்களோட மார்ஷியல் ஆர்ட் திறமையெல்லாம் காட்டுங்க அப்படின்னு அந்த ஷாப்போட ஓனர் சொல்லிட்டு இருப்பாங்க. லியாவுக்கு தான் ஒன்றுமே தெரியாதே, ஏன்டா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருப்பான். அதே கூட்டத்தில் யுவானும் லீயும் வந்து மாறு விஷயத்தில் இருப்பாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாதன்கிறவன் இருப்பான், அதான் மாயாவோட ஃபியான்சி இருப்பான்னு அவன் இருப்பான். எப்போ பாரு ஒரு பொண்ணு கூடயே தான் இருப்பான். இந்த மாதிரி தன்னோட ஃபியான்சி வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டோன்னே எப்படியாவது அவன் முகத்தை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்ருப்பான். அதோட அந்த கூட்டத்தோட கூட்டமாக நிறைய அடியாட்கள் வந்து ஒழிஞ்சிருப்பாங்க. எதுக்குன்னா எப்படா சான்ஸ் கிடைக்கும் நம்ம மாயா வந்து ட்ராப்பில் சிக்குவா அப்படிங்கிறதுக்காக காத்துட்ருப்பாங்க. இப்போ அங்கே இருக்க ஒட்டுமொத்த க்ரௌடும் நிறைய எதிரிகளும் யாரை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லியாவை தான். அப்பன்னு பார்த்து அந்த சாப்பிட ஓனர் வேறு என்ன சொல்லியிருப்பாங்க, லியா வந்து நீங்கள் மார்ஷியல் ஆர்ட் வந்து பண்ணிக்காமுங்க அப்படின்னு வேறு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. லியாவுக்கு தான் ஒன்றுமே தெரியாது, சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு பரப்பர காக்கா பரப்பரங்கிற மாதிரி அவள் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது லியா ஒன்று நோட் பண்ணுறான். அங்கே யுவான் இருக்கதை பார்த்துட்டு இதோ இங்கே இருக்கா பாருங்க குயான் அப்படின்னு லியா சொல்வா. உடனே ஒரு அம்பு வந்து பாய ஆரம்பிக்கும். அப்போ இவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஞாபகம் வருது.
இவன் சின்ன பையனாக இருக்கும்போது கையில் வாழை பிடிக்கிறதுக்கே தைரியம் இல்லாமல் இருப்பான். ஏன்னா இவனோட அப்பாவை அவங்களோட தம்பிகளையும் சேர்ந்து கொலை பண்ணியிருப்பாங்க. அதனால் இவனோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இவனை ஒரு ரிமோட் பிளேஸில் கூடிய மலைக்கு கூட்டிகிட்டு போய் தான் வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. பழி வாங்கணுங்கிற வெறி இவனுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு நாள் எதிரிகள் எல்லாம் இவனை கீழே தள்ளி விட்டு இவனோட அம்மாவை கொன்றுப்பாங்க. வாள் இவனோட ஃப்ரெண்டு கையிலையும் ரத்தம் வந்து இவனோட மாஸ்டரோட ரத்தமாக இருக்கும். ப்ரெசென்ட்டில் யுவானுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு எந்தவித பாத்தும் இல்லாமல் இருக்கும். சுற்றி இருக்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதோடு சேர்ந்து எல்லாரும் யுவானை ரவுண்ட் கட்டிடுவாங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யுவான் யோசிச்சுட்டு இருப்பான். இதான சான்ஸ் விட்டு தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லியா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவா. வெளியில் வந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் அந்த யுவான் தான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை இப்படி யூஸ் பண்ணியிருப்பான், என்னை ஒரு பகரக்காயாக வேறு யூஸ் பண்ணிட்டான்னா அவனை சும்மா விடக்கூடாது நான் அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். ஆனால் இவன் ரொம்ப தூரம் போகிறதுக்கு முன்னாடியே இவளை பிடிச்சிருவாங்க. இந்த தடவை லியாவை மட்டும் மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வைக்கல, அவள் கூட சேர்ந்து அந்த நாதனையும் புதைச்சி வச்சிருப்பாங்க. நீ எந்த அழகான பொண்ணை பார்த்தாலும் சரி அது உனக்கு தங்கச்சின்னு தான் நீ கூப்பிடணும், அது உனக்கு தங்கச்சி தான் வேணும் புரிஞ்சா அப்படின்னு லீ மாட்டிட்டு இருப்பான். அப்போ இவன் மாயா கிடையாதா அப்படின்னு நாதன் கேட்பான். ஆமாம் பெரிய உலகளாய கண்டுபிடிச்சிட்ட புதையல் கண்டுபிடிச்ச மாதிரி தான் இவன் பேசிட்டு இருக்கான் பாரு சார். ஃபர்ஸ்ட் இவனை மண்ணோட போச்சு வைங்க சார், அப்போ தான் சார் சரிப்பட்டு வரும் அப்படின்னு லியா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. லியா நான் ரொம்ப அப்பாவி என்னை விட்டுருங்க யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே அப்படின்னு கத்திட்டு இருப்பான். ஆனால் யாருமே அவள் பேசுறது கண்டுக்கவே மாட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்கும். அந்த பொண்ணோட பேர் ஹாசினி. இந்த பொண்ணு ஒரு ரொமான்டிக் நாவலை வந்து படிச்சுட்டு இருக்கும். உடனே லியாவுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது, நடிக்க ஆரம்பிச்சிருவா. நான் என்னோட வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எங்கள் நாட்டில் ஓடி போன இளவரசியை பற்றி தான் இந்த கதையாக எழுதி வச்சிருக்காங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் மட்டும் என்னை ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா குறை கதையை வந்து யாராவது ஒருத்தவங்களை வச்சாதான் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன், ப்ளீஸ் என்னை ரிலீஸ் பண்ணி விடுங்களேன் அப்படின்னு லியா சொல்வாள். ஹாசினியும் வந்து ஏதோ ஒரு கியூரியாசிட்டியில் வந்து இந்த பொண்ணு கிட்ட வருவா. உடனே இதான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த லியா என்ன பண்ணுவானா ஸ்லீப்பிங் பில்ஸை இந்த ஹாசினி உடம்புக்குள்ளே செலுத்திடுவா. இதனால இந்த ஹாசினி பொண்ணு மயங்கிரும். அந்த ஹாசினி பொண்ணு கிட்ட இருக்கக்கூடிய கீயை யூஸ் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுவா லியா. வெளியில் யுவான் வந்து லீ கிட்ட சொல்லிட்டு இருப்பான், உடனே நம்ம தகவல் அனுப்பணும், நார்த் பேலஸில் வந்து நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நாதனும் லியாவும் நம்மளோட கஸ்டடியில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும் அப்படின்னு யுவான் பேசிட்டு இருப்பான். அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவனுக்குள்ள வந்து பாய்சன் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே லீ சொல்வா இது எல்லாத்துக்குமே காரணம் லியா தான், இந்த பாய்சனை குணப்படுத்தணும்னா லியாவோட போனை வந்து உரசணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியாக போகும் அப்படின்னு பேசிட்டு இருப்பான். அடுத்த நாள் உங்கள் திட்டப்படி இந்த இன்ஃபர்மேஷனை வந்து இங்கேருந்து மூவ் பண்ணணும். லியா ஹாசினி ஏமாத்திட்டு ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகி வெளில வந்திருப்பா. வெளில வந்தவ தடை செய்யப்பட்ட பகுதின்னு தெரியாமல் அந்த ஏரியாக்குள்ளே போயிடுவா. அந்த ஏரியா ஃபுல்லாக விஷவாயுவாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். லியா இதெல்லாம் ஒரு சாதாரண மூடு பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருப்பா. ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது லியாக்கு அப்படியே கிளராக ஆரம்பிச்சிடும். அதே நேரம் இந்த சைடு ஹாசினி இதை நோட் பண்ணிவிட்டு உடனே யுவான்ட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவான். இங்கே வந்து பார்த்தா லியா வந்து ஒரு மரத்தை கட்டுப்பிடிச்சிட்டு அம்மா அம்மான்னு பேசிகிட்டு இருப்பா. லியா அப்போ வந்து அன்கான்சியஸ்னஸ்க்கு வந்து போயிட்டா. யுவானை பார்த்தோன்னே யுவானை வந்து ஒரு டம்ப்ளிங் அப்படின்னு நினச்சிட்டு அவனை போய் கடிச்சு வச்சிருவா. சரி விட்டா சரிப்பட்டு வராதடான்னு சொல்லிட்டு யுவான் லியாவை மாய்க்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான். லியா கண்ணை திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு எல்லாமே நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். சரி யுவான் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து கிட்ட வந்து பார்ப்பான். பார்த்தா யுவானுக்கு வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்கும், அப்படியே ரொம்ப சொனங்கி போயிருப்பானா. அவனை பார்த்தோன்னே வந்து கிட்ட போய் தொட்டு பார்த்தா வந்து நெருப்பாக காய்ச்சக்கு வந்து கொதிக்கும், ரொம்ப சூடாக இருக்குமா. இதை பார்த்துட்டு வந்து லியா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருப்பா. ஆமாம் உன்னை மாதிரி பெரிய குட்டிச்சாத்தானுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் வருமா என்ன அப்படின்னு கேட்பா. சரி அதெல்லாம் விடு, நான் இங்கேருந்து வெளில போக போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து லியா கிளம்புவாளா. ஆனால் யுவான் வந்து விட மாட்டான். லியாவுக்கு இங்கேருந்து வெளில போகிறதுக்கான வழி எதுவுமே தெரியாது, அதனால் அவளால் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போக முடியாதுல்ல. அதெல்லாமே யுவான் மனசுக்குள்ளே நினச்சிட்டு நீ எனக்கு ஆண்டிட்டோட வந்து கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண அப்படின்னா நான் இங்கேருந்து உனக்கு வெளில போகிறதுக்கான வழி வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். லியாவுக்கு வேறு வழியில் சரி என்ன தான் பண்ணி தொலைகிறது, கடுப்பாக இருந்தாலும் இதை செஞ்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு போய் அந்த மூலிகையை தேடி போவா. அந்த மூலிகையை பறிக்கும் போது நம்ம லியாவோட கையில் வந்து கட் ஆயிரும். அதனால் பிளட் வருமா, அந்த விரலேருந்து வர பிளட்டை பார்த்தோன்னே லியா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் யுவான் கிட்டே போய் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான் அந்த பாய்சன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக. அதுக்காக என்ன பண்ணுவான்னா ஒரு கத்தி எடுத்து கட் பண்ணி அந்த பிளட்டெல்லாம் வெளில எடுத்து பாய்சன்லாம் ரிமூவ் பண்ணுவான். அதுக்கப்புறம் யுவானுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து மீனை சுட்டு தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீனை சுட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி லியா சமைச்சிட்டு இருக்கிறத வந்து யுவான் பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிற, நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்ட, நான் உங்ககிட்ட இவ்வளோ பணிவாக நடந்துக்கிறேன், இந்த மாதிரி யார்ட நடந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியா ரொம்ப அப்செட் ஆயிடுவான். இவன் இந்த உலகத்துக்குள்ளே வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறான், கொஞ்சம் பேட் லக்காகவே இவருக்கு இருக்கும். அதே நேரத்தில் நம்ம யுவான் இவளுக்கு ப்ராமிஸ் பண்ணதான் அவன் மறக்கலை. உனக்கு இங்கேருந்து வெளில போகிறதுக்கான வழியை நான் சொல்லிடுறேன், நீ இங்கேருந்து போ, அதே சமயத்தில் உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா நீ என்னை சந்திக்கிறதுக்காக பெய்ஜிங்க்கு வா, அங்கே வந்து என்னை கண்டுபிடி. அதே நேரம் நீ அங்கே வந்து எங்கே பெரிய குட்டிச்சாத்தனை காணா பிசாசை காணா அப்படின்னா சொல்லிட்டு இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு யுவான் சொல்வான். அதான் இவன் ரிலீஸ் பண்ணிட்டானே, இப்போ வேறு என்ன வழி இருக்குது, நம்ம இங்கேருந்து போவோம்னு சொல்லிட்டு லியா எவ்வளோ தூரம் முடியுமோ அவளால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி அங்கேருந்து வந்துடுவா.
அவளோட நிலைமையை இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோசமாக போயிடும். அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் அவள் முகம் கை கால்லாம் ரொம்ப அழுக்காக போயிருக்கும். ரொம்ப பசியும் கொடுமையுமா இருப்பாள். அப்படி பார்க்கும்போது அவளோட ஷர்ட்குள்ளே கொஞ்சம் பணம் இருக்கும். அதை எடுத்து பார்த்தா இந்த பணம்லாம் ஹாசினியோட பணம். அதெல்லாம் எண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இது தூரத்தில் இருக்க டீ கடையில் இருக்கக்கூடிய வெயிட்டர் நோட் பண்ணிடுவான். உடனே லியா கிட்ட மேடம் வாங்க எங்கள் ஹோட்டலில் ரெஸ்ட் எடுங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுவான். லியாவும் சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிடுவான். அங்கே போய் பார்த்தா ஒரு பாத் டப்பில் ஒரு பெருசு மீன் பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கும். உன்னோட மனசில் இருக்க மீன் எந்த நேரம் வேணால் பிரிபடலாம். நீ எவ்வளோ நேரம் உன்னோட வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இங்கே நீ காத்துக்கிட்டு இருந்தாலும் உனக்கு எதுவுமே கிடைக்க போகிறதும் கிடையாது அப்படின்னு இந்த பெருசு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய மீனை பிடிச்சி ஒரு பேஸ்கெட்குள்ளே போகும். இதை பார்த்தோன்னே லியா அந்த பெருசு கிட்ட போவா. அந்த பெருசு லியாவை பார்த்தோன்னே ஒன்று சொல்லும், உன்னோட மீன் அடுத்த நாள் காலையில் வறுவலாகிற வரைக்கும் தான் உயிரோடு இருக்கும். உன்னோட புருவத்துக்கு இடையில சிகப்பு நிறத்தில் ஒரு ஒளி தெரியும். அது நல்லதுக்காகவும் இருக்கலாம், இல்லை பெரிய அழுவியும் தரலாம். இந்த மாதிரி இந்த பெருசு சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நம்ம லியாவுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பெருசு அந்த பெருசாக இருக்குமோன்னு. ரியல் லைஃப்பில் நம்ம லியா கரைச்சில் வந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பெருசு வண்டி முன்னாடி விழுந்து ஏமாற்றி காசெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கும்ல, அந்த பெருசு இந்த பெருசு மாதிரி இருக்கும். அப்போ அவன் தான் இவனா? அப்போ நம்ம வெளில போகிறதுக்கு எங்கே வழி இருக்குன்னு சொல்லுங்க முதல்ல அப்படின்னு லியா கேட்பான். ஆனால் இந்த பெருசு நக்கலை சிரிக்கும். ஒரு பையன் ஆனால் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு இந்த பெருசு சொல்லுமா. உடனே நம்ம லியாவோட வாய்ஸ் அப்படியே பார்த்தா பையனோட வாய்ஸ் மாதிரி மாறிடும். லியாவுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கும். நீ அந்த தீய சக்தியை அழிச்சா மட்டும்தான் எல்லாமே நார்மலான நிலைமைக்கு வரும். அந்த ஒரு தருணத்தில் தாய்லி தோன்றி உன்னை புனித பூமிக்கு அழைச்சி செல்லும் அப்படின்னு இந்த பெருசு சொல்லி முடிக்கும் போதே நம்ம லியாவோட முகத்தில் தாடி மீசையெல்லாம் வளர்ந்துடும். இதை பார்த்தோம் லியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. உடனே அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டே இருந்துட்டு டென்ஷனில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் கத்தி கதறி அழுதுட்டு இருப்பான். இது எல்லாத்துமே காரணம் அந்த யுவானை தான் இருக்கணும். அதுலேருந்து அந்த மீனில் ஏதோ ஒரு பாய்சனை வச்சு என்னோட நிலைமை இப்படி ஆக்கி வச்சுட்டான். அப்போ அவனை கொன்னா தான் என்னோட நிலைமை தீரும் அப்படின்னு அவனை கொல்றதுக்காக இவன் மனசுக்குள்ளே திட்டம் தீட்டிகிட்டு இருப்பான். ஒரு ஏரிக்கரை ஓரமாக போய் லியா அந்த தாடி மீசை எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு எப்படி பெய்ஜிங்க்கு போகிறது அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அதே நேரத்தில் இந்த பையன் தன்னோட கைகளில் 3 ஸ்க்ராச்சஸை யூஸ் பண்ணி மார்ஷியல் ஆர்ட்டை ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மார்ஷியல் ஆர்ட்டோட பேர் கேட் ஸ்க்ராச்சிங் டெக்னிக். இந்த பையனோட பேர் பீச் லீ. இவனோட அப்பா தன்னோட மகன் இந்த உலகத்துலேயும் மிக சிறந்தவனாக வருவான் அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு. பீச் லீ தன்னோட அப்பா கிட்ட, அப்பா நான் இந்த உலகத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன்ப்பா, நான் இங்கேருந்து போகவா அப்படின்னு அனுமதி கேட்பான். அவங்க அப்பாவும் சரிப்பா எதுனா இருந்தாலும் சீக்கிரம் போயிட்டு வா, ஆனால் நீ ஒரு மீனவன் மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி வச்சிருவாரு. அதே நேரம் இங்கே யுவான் கிட்ட லீ ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். சார் ஹாசினி சொன்னபடி பார்த்தா மாயா ரொம்ப பிடிவாத குணம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம லியாவோட நிலைமையை பார்த்தோம்னா 80 பாட்டி நிலைமை மாதிரி போயிடும். கையில் ஒரு தடியை ஊனிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருப்பான். இப்போ அவளோட நிலைமை என்னன்னா, யாராவது நமக்கு சாப்பாடு தர மாட்டாங்களா, போட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துடுவா. அப்படி அவள் வந்துட்டு இருக்க வழியில் ஒரு கல்யாண ஊர்வலம் போகும். பல்லக்கில் மணப்பெண்ணை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே லியா அவங்க கிட்ட போய் என்னை எப்படியாவது பெய்ஜிங் கூட்டிகிட்டு போயிருங்க, நான் உங்களுக்கு $100 கூட தரேன் அப்படின்னு சொல்லுவான். லியாவை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க, நீயே பிச்சைக்காரி மாதிரி இருக்க, நீங்கம்மா என் காசு தரப்போற, அது மட்டும் இல்லாமல் இது கல்யாண ஊர்வலத்தில் மணப்பெண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம், உனையெல்லாம் கூட்டு போக முடியாது, மாதிரி இடத்த காலி பண்ணு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து ஒருத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா கல்யாணம் பண்ண சூட் பண்ணிடுவான். அதனால அந்த இடம் ஃபுல்லாக கலவர பூமி மாதிரி ஆயிரும். லியா பயந்து அங்கேருந்து ஓடலான்னு ட்ரை பண்ணுவா. ஒரு கட்டத்தில் நீடோன் போட்டு, சார் என்னை விட்டுருங்க சார், எனக்கு உயிர் பிச்சை போடுங்க சார் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். பார்த்தா அங்கே யுவான் தான் வந்திருப்பான். யுவானை பார்த்தோன்னே லியா போய் ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுது, எனக்கு ஆண்டிட்டோட எப்படியாவது கொடுத்துட்றேன், என்னோட நிலைமை சரி பண்ணி விடு அப்படின்னு கேட்பா. ஆனால் என்னதான் பார்க்க பொண்ணு மாதிரி லியா இருந்தாலும் அவளோட வாய்ஸ் பையன் மாதிரி தானே கேட்கும். நம்ம யுவான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அதே நேரம் லீ மணப்பெண்ணோட பல்லக்கு இருக்கும்ல, அதில் கூட மணப்பெண்ணை பார்ப்பான். இவ தான் மாயா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அதை யுவான்கிட்ட சொல்லுவா. அப்போ யுவானுக்கு இன்னும் டவுட் ஆயிரும் லியா மேலே. ஆனால் லியாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருவான். இவள் தான் அந்த சஸ்பெக்டாக இருப்பாளோ அப்படின்ட்டு. இவ யாரோ ஒருத்தவங்க பேரை சொல்லிட்டு ஆண்டிட்டோட எப்படியாவது வாங்கிலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த பெருசு சொன்னது ஞாபகம் வரும், நீ அந்த தீ சக்தி அழிச்சா மட்டும்தான் எல்லாமே நார்மலான நிலைமைக்கு வரும் அப்படின்னு. இப்போ தான் யுவான் பக்கத்தில் தானே இருக்கிறான், நினச்சா கூட இப்பயே போட்டு தள்ளிடலாம்ல. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ இருக்கக்கூடிய இவளோட கண்டிஷனுக்கு இவளுக்கு ஆண்டிட்டோடு கிடைச்சா மட்டும்தான் இவளால் குணமடைய முடியும். அதனால் எனக்கு ஆண்டிட்டோடு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு யுவான்ட்டு அந்த ஆண்டிட்டோட வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லாரும் கரேஜில் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி கரேஜில் வந்துட்டு இருக்கும்போது யுவான் சொல்வான், இங்கே பாரு, இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் ரொம்ப ஆபத்தானது, நம்ம பெய்ஜிங்கு போனதுக்கப்புறம் நம்ம உயிருக்கு ஏதாவது ஆபத்தான சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணணும். அப்போவே பார்த்து நிறைய ஓநாய்கள் அங்கே வரும். நம்ம அங்கே போனோடனே நம்மளை வரவேற்கிறதுக்காக சாய்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி வருவார். 25 வருஷம் கழித்து மீட் பண்ணுறாங்க. அதனால் குயான் எப்படி இருப்பான் அப்படின்னு அவருக்கு தெரிய போகிறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் குயான் அப்படிங்கிறவன் ஒரு பையன், அவனுக்கு ஒரு க்ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்து பக்குவமாக தான் ஆட் பண்ணணும், புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி தான் லியா அங்கே கூட்டிகிட்டு வருவான். அங்கே அவன் சொன்ன மாதிரி சாய்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி இருப்பார். உள்ளே போனால் இவர் பேர் பாய். பாய் இவனோட அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு செலுத்துவார். இவரும் சந்தோஷமாக வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணி
உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம்ப்பா குயான் அந்த தீய சக்தி அழிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபேங்யூ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டானப்பா. அதை நான் இன்னும் மறக்கவே இல்லை. ஆமாம் குயான், சின்ன வயசில் நம்ம நெருப்பு வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம்ல, அப்போ என்னோட தொடையில் கூட கொஞ்சம் காயமாகி போயிடுச்சு. அதனால தான் இப்போ உன்னை வெஸ்ட் சைடில் ட்ரைனிங்காக அனுப்பி வர வச்சோம். எங்கே உன்னோட கையில் அந்த தழும்பு இருக்கும்ல, அதை காட்டுப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு இந்த பாய் கேட்பாரு. ஏன்னா பாய்க்கு வந்து இப்போ யுவான் மேலே வந்து கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. அது கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வந்து கேட்பாரு. யுவானு கொஞ்சம் கூட சந்தேகம் வராமல் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து காட்டுவான். பார்த்தா அந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து அந்த தீக்காயம் வந்து இருக்கும். லியாவுக்கு ஒரு மிஷன் திக்குன்னு ஆயிரும். எங்கே நம்ம மாட்டிக்குவோமோ, இவன் கண்டுபிடிச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனால் யுவான் ஏற்கனவே முன்னேற்பாடோட வந்தனால எல்லாமே சாதகமாக முடிஞ்சிருச்சு. லியா ஒரு லெட்டரை பாய்கிட்ட வந்து கொடுப்பாரு. இது என்னோட அப்பா வந்து கொடுத்துட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு தான் ஒரு பொண்ணு பக்கத்திலே இருக்கணும்னு சொல்றது அப்படின்னு யுவான் தன்னோட மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு இருப்பான். பாய் அந்த லெட்டரை ரீட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கு. அப்போ தான் அவர் வந்து நம்புவார் இவங்க தான் உண்மையான கேரக்டர் அப்படின்னு. சரிப்பா, டீல்னா டீல் தான், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பாய் சொல்லிடுவார். யுவான் லியாவை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். டின்னருக்கு ஸ்வீட்டும் கொஞ்சம் வறுத்த மீனும் கொண்டு வந்து வைப்பாங்க. அதை பார்க்கவும் நம்ம லியா கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகும். ஏன்னா அது பெருசு சொன்னது ஞாபகத்துக்கு வந்துடும். உன்னோட மீன் கரெக்டாக அந்த வறுக்கிற நேரம் பார்த்து வந்து சிக்கும் பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பார்த்தா அங்கே யுவான் வந்து நிற்பான். அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு அதே மீன் வறுவலும் ஸ்வீட்டும் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதை பார்க்கவும் லியா வந்து டிசைட் பண்ணிட்டான். சரி, இன்னும் விட்டால் சரிப்பட்டு வராது, நம்ம அந்த யுவானை போட்டு தள்ளினா தான் நம்மளால நார்மல் லைஃப்க்கு போக முடியும் அப்படிங்கிறது மாதிரி டிசைட் பண்ணிடுவா. அதுக்கு லியா வந்து நிறைய கண்டிஷன்ஸ்னால் மேக் பண்ணுறான். இங்கே பாரு, நான் அந்த சீக்ரெட் புக்கை வந்து கண்டுபிடிச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட மன்சூர் சிட்டிக்கே வந்து நான் திருப்பி போகணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டிஷன்ஸை வந்து நம்ம யுவாங்கிட்ட வந்து முன் வைப்பான். ஒரு இளவரசிங்கிறத மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாம் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிஷன் எல்லாம் போட்டுகிட்டே இருப்பான். லியா வந்து யுவானுக்கு நிக்நேம் வச்சு கூப்பிடுவோம், யுவானும் லியாவுக்கு வந்து நிக்நேம் வச்சு கூப்பிடுவாங்க. அப்படி மாற்றி மாற்றி நிறைய பேர் கூப்பிட்டுட்டே இருக்கும்போது லியா வந்து ஸ்லிப் ஆகி கீழே உள்ள மாதிரி போயிடுவா. யுவான் தான் போய் தாங்கி பிடிப்பானா. அது பார்க்கவும் 2 பேருக்கு கூச்சமாக போயிடும். சரி எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு லியா அங்கேருந்து கிளம்பிடுவா. மார்ஷியல் பேலஸில் உண்மையான மாயா உயிரோடு தான் இருப்பா. ஒரு இடத்துல உட்காந்து தன்னோட காயத்தெல்லாம் குணப்படுத்திக்கிட்டு இருப்பா. அப்பான்னு பார்த்து ஒரு சில கேங் வந்து அங்கே என்ட்ரி ஆவாங்க. அவங்களுக்கு எல்லாமே மாயா உயிரோடு தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவளை கொல்றதுக்காக அங்கே வருவாங்க. மாயாவை கொல்லலான்னு ஒருத்தன் கிட்ட வரைக்கும் வந்துடுவான். அப்பான்னு பார்த்து ஒருத்தர் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுப்பான். யாருன்னு பார்த்தா பீஸ்லி தான் அங்கே வந்திருப்பான். ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு இவங்களெலாம் அடித்து துவம்சம் பண்ணிடலாம் அப்படின்னு பீஸ்லி வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பானா. ஆனால் ஒருத்தி வந்து பீஸ்லி ஒரு உத தான் வருவான். செவுத்தில் அடித்த பள்ளி மாதிரி போய் ஒரு இடத்துல ஒட்டிக்குவான். மாயா வந்து அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறான். மாயா வாழ்வீச்சு வீராங்கனையாக இருந்தவ. ஸோ வாளை வச்சு நல்லா சண்டை போடுவா. மாயா தன்னோட ஸ்வாடை வச்சு ஒரு தடவை அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் வீழ்த்திடுவா. மாயா பீஸ்லி கிட்ட போய் உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை, ஹீரோவை காட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் உயிரை நீயே பணி வச்சுக்கலாமா, உன்னோட தற்காப்பு கலையெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, அப்புறம் இருக்கும்போது எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் அப்படின்னு மாயா கேட்பா. ஒன்று பீஸ்லி வேகமாக எந்திரிச்சு பதில் சொல்வான். நான் இந்த உலகத்துலேயே டாப் 1 மார்ஷல் ஆர்டிஸ்ட்டாக வரப்போகிறேன், அதுதான் என்னோடய லட்சியமும் கூட. நான் நிறைய இடத்துக்கு போய் என்னோட தற்காப்பு கலைகளை வந்து பரப்புறதுக்காக இங்கே வந்திருக்கேன், நான் அதை இப்போ போய் பரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். போடாடே போடா, உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு மாயா திட்டிகிட்டு இருப்பான். மாயாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். எதுக்காக இவங்கெல்லாம் நம்மளை வந்து பின்தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க, பெய்ஜிங்லேருந்து நம்மளை பின்தொடர்ந்து வராங்களா என்னன்னே புரியலையே, எதுக்கு இந்த இடத்துல எந்தவித சீக்கிரட்டும் நம்ம விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய டெட் பாடி எல்லாத்தையுமே வந்து எரிச்சிட்டு மாயா அங்கேருந்து கிளம்பிடுவா. பெய்ஜிங்கில் பாய் எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறோன்னு தெரியல, இந்த டீலை எப்படியாவது முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருப்பான். இல்லையா எப்படி அந்த யுவானை போட்டு தள்ளுறதுன்னு தெரியலையே, எப்படியாவது அவனை போட்டு தள்ளி தான் ஆகணும். இப்போதைக்கு அவனோட ஃபியான்சியை ஆக்ட் பண்ணுறது மூலமாக அவன் நல்லா நம்ப வைக்கணும், அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருப்பா. இங்கே யுவான் லீ கிட்ட நான் தாங்க பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னேன்னா அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பான். உடனே லீ ஒரு மேப் எடுத்து காட்டுவான். இந்த பாதை வழியாக போனால் எல்லாமே சீக்கிரமாக வந்து நம்ம நடந்து முடிஞ்சிடும் சார் அப்படின்னு லீ சொல்வான். லீ சொன்னது கேட்டோடனே யுவான் ஒன்று சொல்வான். இன்னும் அரை வாரத்துக்குள்ளே இந்த டீயை வந்து எப்படியாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே ஆகணும், அதெல்லாம் இருக்கட்டும், லியா பற்றி என்ன ஆச்சு அப்படின்னு இவன் கேட்பான். சார் அவங்க நிறைய லிப்ஸ்டிக்கு பவுட்ரு எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க சார். அது மட்டும் இல்லாமல் இந்த லியா மேடம் ஏதாவது பவுடரில் பாய்சன் எதுவும் வச்சுருக்காங்களான்னு தெரியல, எதுக்கும் டாக்டர்கிட்ட கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்கள்ட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு ஹாசினி பேசிட்டு இருக்கும். இதே விஷயத்த காங் வந்து பாய்ட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ரீசெண்டாக மாயா தன்னோட மெய்டு மூலமாக நிறைய லிப்ஸ்டிக் பவுடர்லாம் வாங்கிட்டு இருக்காங்க சார், ஆனால் முன்னாடினா அவங்க மேக்கப் போடவே விரும்ப மாட்டாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல சார் அப்படின்னு காங் ரிப்போர்ட் பண்ணுவான். சாய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாய் நீங்கள் லியா என்ன பண்ணுறா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பாருங்க அப்படின்னு பாய் அங்கேருந்து அனுப்பி விடுவார். உடனே சாய் நேராக வந்து லியாவோட ரூமுக்கு போவார். அங்கே போய் பார்த்தா மேக்கப் திங்ஸ்லாம் வந்து செதறி கிடக்குமா, அதை பார்த்த உடனே யுவான் வந்து சோதிச்சுக்குவான். 2 பேர் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆமாம் அப்பா என்ன சொன்னார், நம்ம 2 பேரோட நெத்திலையும் ஃப்ளவர் சீல் வந்து போட்டுக்க சொன்னார்ல,
அப்படியே ரோமியோ ஜூலியட் மாதிரி நம்ம வந்து இருக்கணும் பார்த்துக்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சாய்க்கு வந்து சரி இவங்க வந்து நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சாயை ஏமாற்றி அங்கேருந்து அனுப்பி வச்சிருவாங்க. எல்லா பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யுவான் லியாவோட அக்குபஞ்சர் பாயிண்ட்ல ப்ரெஸ் பண்ணி லியா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவான். இனிமேல் பட்டு தூக்கத்தை பார்த்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் 4 மணி நேரத்துக்கு லியா இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு வெளியாள்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அடுத்தவங்களாம் எப்படி யோசிப்பாங்க இதெல்லாம் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். 4 மணி நேரம் கழிச்சு லியா வந்து ரிலீஸ் பண்ணிடுவான். ஸ்டேஜில் லியா அந்த மாயா கேரக்டருக்குள்ள தானே இருக்கா. ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாமே சாதாரண ஒரு மனுஷங்க தான். அவங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்னா தெரியாது. அவங்களெல்லாம் அடிச்சு வீழ்த்திடுவா. ஒரு பக்கம் அந்த காங் வந்து சாய்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாரு. சார் நம்ம திட்டப்படி எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து உங்களோட கண்ட்ரோல் கீழே தான் சார் வருவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்கும் சாய் வந்து என்னோட குறி எப்பவுமே தப்பாதுங்கிற மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து பீச்லேயே அங்கே வருவான். சார் நான் மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து கேட்பான். அங்கே இருக்கக்கூடியவங்க நீ பேசாமல் கிச்சனுக்கு போய் அங்கே மரவெட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது, அதனால் மரவெட்ட போடா நீ அப்படின்னு அங்கே துரத்தி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஹாலில் எல்லாருமே மாஸ்டர் பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. மாஸ்டருக்கு எல்லாரும் மரியாதை செலுத்துவாங்க. பெய்ஜிங்கோட ஹெட்டும் பாயும் சேர்ந்து முடிவு பண்ணி சீக்ரெட் மெத்தடை யுவான் கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. இவர் பர்சனலாக அந்த மார்ஷியல் ஸ்கூலுக்கு வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இதில் எந்தவித தப்பும் நடந்தது இல்லை. ஒரு பக்கம் சாய்க்கு வந்து கொஞ்சம் காண்டாக இருக்கும், இந்த மாதிரி யுவானுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு. யுவான் வந்து ரொம்ப மனப்பூர்வமாக அந்த பொறுப்பை வந்து அப்செப்ட் பண்ணிக்குவான். இந்த சைட் சாய் லியாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாரு. இங்கே பாருமா நீ ஒரு காம்படிஷனை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே வந்து மாயாங்கிற ஒரு பொண்ணு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுதா. அந்த பொண்ணுக்கு மார்ஷியல் ஆர்ட் ரொம்ப நல்லா தெரியுமா. அந்த பொண்ணை மட்டும் நீ சண்டை போட்டு வீழ்த்திட்டேன்னு வைவே உன்னோட பேர் அப்படியே உச்சத்துக்கு போயிருமா. நீ இதை நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி வந்து செஞ்சு காட்டணும், அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். நீ என்னம்மா சொல்கிற, அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு, நீயும் இதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணாதாம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த சாய் சொல்வார். லியாவுக்கும் வேறு வழி இல்லை, ஏன்னா இவ தான் அந்த போலியான கேரக்டர் மாயாவை வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. வேறு வழி இல்லாமல் சரி நான் விளையாடுறேன் அப்படின்னு அவளும் ஒத்துக்குவா. இந்த நியூஸ் யுவானுக்கு போகும். லீவ் வந்து சொல்வான், சார் இந்த மாதிரி லியாவை வந்து ஸ்டேஜுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண கூப்பிட்டுருக்காங்க சார் அப்படின்னு. இங்கே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லியாவோட மார்ஷியல் ஆர்ட் திறமையெல்லாம் காட்டுறதுக்காக ஸ்டேஜுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. லியாவுக்கு தான் ஒன்றுமே தெரியாது. சரி என்ன தான் பண்ணுறது, வந்தபடி ஆக்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அவளுக்கு தான் மார்ஷியல் ஆர்ட் தான் தெரியாதுல்ல, அதனால இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவள் கூட சேர்ந்து அவள் ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. என் சாயா அவள் கூட சேர்ந்து டியூனுக்கு ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அப்போ அந்த கூட்டத்தில் ஒருத்தி மாயா கிட்ட கேட்பா, அம்மா இதெல்லாம் என்ன விதமான மார்ஷியல் ஆர்ட் திறமை, எனக்கு ஒன்றுமே புரியல, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. அப்போ அந்த மாயா பொண்ணு என்ன பண்ணுவா, நேராக கிரவுண்ட்லேருந்து ஸ்டேஜுக்கு வரும். நான் உங்களை எதிர்த்து சண்டை போடலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் கூட சண்டை போடுறீங்களா அப்படின்னு இந்த மாயா பொண்ணு வந்து கேட்கும். லியாவுக்கு ஒரு பக்கம் பயம், எங்கே நம்மளோட ட்ரூ ஐடென்டிட்டி அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களோ நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு பயந்துட்டு இருப்பா. ஏன்னா மாயாங்கிற கேரக்டர் மாதிரி தானே இவள் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவள் உண்மையான மாயா கிடையாதுல்ல, இவள் லியா தானே, அதனால் கொஞ்சம் பயம் இருந்துகிட்டு இருக்கும். பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மாயா லியாவை அட்டாக் பண்ணுவா. அப்பன்னு பார்த்து யுவான் அங்கே வந்துடுவான். தன்னோட ஆத்ம சக்தியை யாருக்குமே தெரியாமல் லியாவுக்கு வந்து யுவான் பாஸ் பண்ணி விடுவான். லியா அந்த மாயாவை வந்து லைட்டாக புஷ் பண்ணுவா. அவள் 10 அடி தூரம் தள்ளி போயிடுவா. இதை பார்க்கவும் எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். யுவான் சாய் கிட்ட வந்து அந்த தன்யான் புத்தகத்தை வந்து கொடுத்துருப்பார்ல, அதை அந்த சாய் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. அதை பார்த்தோன்னே அதில் கூட ஒரு ஸ்பைசன் வந்து இந்த சாய்க்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால அவர் கீழே மயங்கி விழுந்து அவரோட கண்ணு முகம் எல்லாமே புசுன்னு வீங்கிக்கும். இதை சாய் பாய் கிட்ட வந்து சொல்வார், இதெல்லாம் சும்மா ஃபேக்கானதாண்டா, உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைட் யுவானா அவனோட டீமும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க உண்மையான சீக்ரெட்டை வந்து தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அந்த மர்ம அறையை திறந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு அந்த மர்ம அறையை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். இப்போ யுவானுக்கு இருக்க ஒரே சாய்ஸ் என்னது, லியாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. லியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தானே இந்த அறையை வந்து ஓப்பன் பண்ண முடியும், சீக்ரெட்டெல்லாம் வந்து ரிவால்வ் ஆகும். அதை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி நைட் மாயா வந்து இவங்க சேம்பருக்குள்ளே வந்து திருட்டுத்தனமாக வருவா. அப்படியே வேலை செய்கிறவங்க மாதிரி அங்கே வந்து கூட்டிகிட்டு இருப்பா. கூட்டிகிட்டே உள்ளே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலான்னு பார்ப்பா. ஏன்னா இவள் வந்து உண்மையான கேரக்டர் வந்து இவ தான். இவளுக்கு பல மாயான்னு சொல்லிட்டு லியா வந்து இங்கே ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காள். அப்படி யார் இவங்க, எதுக்காக நம்மளோட ஐடென்டிட்டி வந்து இவங்க திருடிட்டு இருக்காங்க, அப்புறம் நம்மளை முன்னாடி கொல்ல வந்ததும் இவங்களோட ஆட்களாக இருப்பாங்களா அப்படின்னு வந்து மாயாவுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வந்து இங்கே நோட்டை வரதுக்காக வந்திருப்பா. லியா இப்போ தானே ஒரு மிகப்பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்தா, இனிமேல் பட்டு இங்கே இருந்தால் நம்ம உயிருக்கு கொலை வச்சிருவாங்கப்பா சாமி, இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து யுவான் அங்கே வந்துடுவான். லியாக்காக சாம்பிராணியை கொண்டு வந்து கொடுப்பான்.
எனக்கு இந்த மாதிரி இதை கொண்டு வந்து கொடுக்குறேன் அதை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பயமுறுத்துறதுக்காக இங்கே வராதீங்க. எப்போ என்னோட உண்மை தெரிஞ்சு என்னை இங்கேருந்து துரத்தி விட்ருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கு முன்னுக்கு நானே இங்கேருந்து போயிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படா இங்கேருந்து போவோன்னு இருக்கு எனக்கு அப்படின்னு லியா சொல்வா. இப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிட போகுது. அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாக இரேன் அப்படின்னு யுவான் சொல்வான். லியாக்கு இதை கேட்கவும் கோவம் வரும். யுவான் லியாவை லைஸாக தான் தள்ளுவான். எனக்கு அவள் கீழே விழுற மாதிரி போயிடுவாளா. உடனே யுவான் லியாவை போய் தாங்கி பிடிப்பான். அப்பன்னு பார்த்து இந்த லியா வச்சிருந்த பேக் வந்து கீழே விழுந்துடும். அதுலேருந்து நிறையா லிப்ஸ்டிக்ஸு அந்த பவுட்ரு இதெல்லாமே இருக்குமா. அதை பார்த்தோன்னே யுவானுக்கு வந்து கோவம் வந்துடும். அப்போ நீ தப்பிச்சு ஓலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்பான். உனக்கென்னப்பா, நீ என்னோட இடத்துல இருந்தால் தானே என்னோட வழி என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு லியா கேட்பான். சரி இதானே உனக்கு பிரச்சனை, நாளையிலேருந்து தற்காப்பு கலையை நானே உனக்கு டீச் பண்ணுறேன் அப்படின்னு யுவான் சொல்வான். அடுத்த நாள் காலையில் 2 பேருமே மூங்கில் காட்டுக்கு போய் தனியாக வால் பயிற்சி செஞ்சிட்ருப்பாங்க. யுவான் லியாவோட கையை பிடிச்சு பொறுமையாக ஒவ்வொரு மூவாக சொல்லி கொடுத்துட்ருப்பான். யுவான் வால் பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது லியா யுவானையே பார்த்துட்ருப்பான். லியா வந்து யுவானை கொஞ்சம் கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சடனாக யுவானை வந்து அட்டாக் பண்ணுவாளா. ஆனால் யுவான் சுதாரிச்சு டக்குன்னு அதை வந்து பிளாக் பண்ணிடுவான். லியாவை பொறுத்த வரைக்கும் யுவான் கூட சேர்ந்து ஜாலியாக ஊர் சுற்றணும் வைக்கணும் இதுதான் அவளோட ஆசை. ஆனால் இப்படி கொண்டு வந்து இப்படி வால் பயிற்சி செய்ய வைக்கிறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படி வால் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறதா வந்து முழுசாகவும் கற்றுக்கல. லியாவுக்கு ஒரு பயம், எங்கே நமக்கு வால் பயிற்சி தெரியலன்னு சொல்லிட்டு நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களா வச்சுருவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டு இருக்கும். ஏன்னா அவளை முழுசாக வந்து வால் பயிற்சி செஞ்சு கற்றுக்கல. அதனால் அந்த பயம் வந்து அவளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. என்னதான் ஒரு பக்கம் லியா வந்து யுவானை வந்து அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாலும் யுவான் வந்து லியா வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு லியா தலை சீவிட்டு இருப்பாள். அப்போ கண்ணாடி தன்னோட ஃபேஸை பார்ப்பாளா. அவளோட ஃபேஸை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப சத்தமாக கத்திக்கிட்டு இருப்பாள். யுவானுக்கு லியா வந்து ரொம்பவே பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் அவளவே பார்த்துக்கிட்டே இருப்பான். யுவானுக்கு லியாவோட உண்மையான பிளான் என்ன அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பான். யுவான் லீ கிட்ட பேசிகிட்டு இருப்பான். லியாவோட உண்மையான பிளான் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ரூமுக்கு சாம்பிராணி கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ அவளோட பேக்கில் பார்த்தோன்னா நிறையா ஸ்பைசனான பவுடர்லாம் இருந்துச்சு. அப்போ இது என்னமோ ஒன்றும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு யுவானுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். லியா வந்து இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காள். யுவானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறான். ஆனால் யுவான் வந்து லியாவை கூட்டிட்டு ஒரு பெயிண்டிங் ஷாப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்கக்கூடிய பெயிண்டர்கிட்ட எங்கள் 2 பேர்த்தையும் வந்து பெயிண்ட் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெயிண்டரும் நீங்கள் 2 பேர் பக்கத்தில் உட்காருங்க, நான் உங்கள் 2 பேர்த்தையும் வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்வார். உடனே லியா நல்லா அழகாக எங்கள் 2 பேர்த்தையும் வரைஞ்சி தாங்க அப்படின்னு சொல்வாள். உடனே யுவான் சொல்வான், வஞ்சகம் பண்ணுற யாருமே வந்து அழகாக வரைய முடியாதுன்னு. உடனே லியாவுக்கு வந்து ரொம்ப அப்செட்டாக போயிடும். 2 பேரும் தள்ளி உட்காந்துருப்பாங்களா. ஏன் 2 பேரும் தள்ளி உட்காந்துருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் ஒரே ஃபேமிலி இல்லையா, 2 பேர் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்னு அந்த பெயிண்டர் சொல்வார். உடனே யுவான் லியாவை பிடிச்சி பக்கத்தில் இழுப்பானால் உடனே லியா வந்து யுவானோட தோளில் வந்து சாஞ்சுக்குவா. 2 பேர் சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அங்கே வந்து ஒயின் வந்து எடுத்து ஊற்றி குடிக்க மாட்டானா யுவான். ஏன்டா ஒயின் வந்து எடுத்து சாப்பிட மாட்டியா நீ அப்படின்னு லியா கேட்பான். உடனே யுவான் என்ன பண்ணுவான்னா ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து ஒயினை வந்து ஊற்றி வைப்பான். இதை பார்க்கவும் லியாவுக்கு வந்து ஷாக்காக இருக்கும். யுவான் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், நான் இந்த ஃபுல்லாக குடிக்க மாட்டேன்னு பயப்படுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கானா அப்படின்னு இவளே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த ஃபுல் பவுலில் இருக்கக்கூடிய ஒயினையும் வந்து ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிருவான். அதுக்கப்புறம் யுவானுக்காக கிச்சனுக்கு போய் நூடுல்ஸ் வந்து சமைப்பா. நிறைய ஒரு சில இன்க்ரீடியண்ட்டாக போட்டு ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணுவாள். இது எல்லாத்தையுமே யுவான் வந்து தூரத்துலேருந்து நோட் பண்ணிகிட்டு இருப்பான். சரி இவ ஒயினில் தான் எதுவுமே கலந்து வைக்கல, ஆனால் ஒருவேளை இந்த நூடுல்ஸில் ஏதாவது கலந்துருந்தா என்ன அப்படின்னு இவனுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும். லியா யுவானோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த நூடுல்ஸ் வந்து இங்கே வந்து கிஃப்ட் பண்ணுவாளா. யுவான் வந்து சாப்பிடவே மாட்டான், அப்படியே பார்த்துட்டே இருப்பான். சரி இவன் நம்ம மேலே டவுட் பண்ணுறான் அப்படின்னு லியாவுக்கு வந்து கெஸ் பண்ணுவாள். அதனால் அந்த பவுலில் இருக்கக்கூடிய நூடுல்ஸ் ஃபுல்லாத்தையும் வந்து லியாவே வந்து சாப்பிட்டு காட்டுவாள். ஆனால் யுவான் அங்கே இருக்க மாட்டான், அந்த இடத்த விட்டே போயிடுவான். இதை பார்க்கவும் லியாவுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிரும். யுவான் மறுபடியும் லியாவை வந்து ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். லியா வெளில வந்து இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். உள்ள யுவான் அந்த பவுலில் இருக்க நூடுல்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்ருவான். அதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அப்படியே சின்ன வயசில் அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த அந்த நூடுல்ஸோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதை தெரிஞ்சவொடனே யுவான் உடனே வெளியில் வந்து லியாவா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுவான். ஆனால் லியா ரொம்ப குடிச்சிருப்பாள், அதனால் ரொம்ப புலம்பிகிட்டே இருப்பாள். சரி இதை விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு லியாவை தூக்கிட்டு யுவான் வீட்டுக்கு கிளம்பிடுவான். மாயா ஒரு பக்கம் யாரை வச்சு நம்மளோட உண்மையான ஐடென்டிட்டியை வந்து வெளில கொண்டு வரது, நம்மள மாதிரி ஃபேக்காக இருக்கவங்களோட முகத்திரையை வந்து எப்படி கிளிக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வருவாள். அங்கே பார்த்தா பீச்லி வந்து இருப்பாள். இங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக தானே இருக்கான், இவனை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மாயா டிசைட் பண்ணுவான். பீச்லிக்கு இதுக்கு முன்னாடி மாயாவை பார்த்த மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் நான் ஒரு தடவை என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு மீனவ கிராமத்துலேருந்து வந்தவன், எனக்கு மார்ஷியல் கலைனா ரொம்பவே பிடிக்கும், இந்த தற்காப்பு கலையை உலகம் எங்கும் பரப்புறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மாயாவுக்கு இதெல்லாம் கேட்கவும் காண்டாயிரும். இவ்வாறு வாயை மூடிட்டு இருக்க போறியா இல்லையாடான்னு வந்து மாயா அவனோட கழுத்தில் கத்தியை வச்சிருவா. இவ்வாறு மூடிட்டு தேவையில்லாததான் பேசிட்டு இருக்கக்கூடாது சரியா, இனிமேல் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸை புரிஞ்சா அப்படின்னு மாயா
சொல்லுவான். பீச்லி குளிச்சுட்டு இருப்பான். அப்போ தன்னோட ஸ்க்ரப்பரை வந்து மாயா மேலே தூக்கி விட்டு எறிவானா. மாயாக்கு எப்போவுமே எல்லாமே க்ளீனாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த மாதிரி பாதி குளிச்சுட்டே இருக்கும்போதே அந்த ஸ்க்ரப்பரை வந்து மாயா மேலே தூக்கி விட்டுருந்தனால மாயா வந்து பீச்சில் பிடிச்சி நல்லா சத்தம் போடுவான். உனக்கு கொஞ்சம் கூட டீசெண்டாக நடந்துக்கவே தெரியாதா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு திட்டிட்டு இருப்பான். ஒரு பக்கம் நம்ம யுவான் நம்ம லியாக்காக ஆர்மர் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பான். பீச்லி யுவான் கிட்ட வந்து நீடல் போட்டு, சார் என்னை எப்படியாவது உங்களோட ஸ்டூடெண்ட்டை ஏற்றுக்குங்க சார், நீங்கள் தான் சார் என்னோட மாஸ்டர் ஆகணும், நான் தான் சார் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். யாரும் தேவையில்லப்பா, நீ மூலம் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருப்பான். டிசைன் மாஸ்டர் லியாவை கூப்பிட்டு வச்சு உனக்கு மனதர்மத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குமா அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. லியா அவங்க கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்க வழியில மாயா வந்து லியாவை பிளாக் பண்ணிடுவா. மாயாவை பார்க்கவும் லியாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும், இவ என்ன பண்ண போறாளோன்ட்டு. மாஸ்டர் லியாவை வர சொல்லியிருப்பாரு. அவர் பண்ண ப்ராமிஸ் படி பின்னாடி உனக்கு தனியான் புத்தகம் பற்றி தெரியப்படுத்துறியமா, ஃபர்ஸ்ட் உனக்கு மனதர்மத்தை பற்றி தெரியணும், மிச்சது எல்லாத்தையும் பாய் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு மாஸ்டர் அங்கேருந்து போயிடுவார். பாய் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 கண்டிஷன் இருக்குன்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, நீ இந்த சீக்ரெட்டை யார்ட்டுமே சொல்லக்கூடாது, குறிப்பாக உன் புருஷன்ட்ட கூட நீ சொல்லக்கூடாது அப்படின்னு பாய் சொல்லுவாரா. இதை கேட்கும் லியா வந்து என்னோட பேர் மாயாங்கிறது மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் யார்ட்டுமே சொல்ல மாட்டேங்குவா. செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, இந்த டெக்னிக் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், இதில் ஏதாவது நீ கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அப்படின்னா உன் சோலி முடிஞ்சிருமா, அதனால் ஃபஸ்ட்டு உன்னோட கல்டிவேஷன் எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து லியாவை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கிட்ட வருவார். ஆனால் லியா வந்து பாயை தடுத்துருவா. இந்த டாப்பிக்கை மாற்றுறதுக்காக பாயோட பல்ஸை செக் பண்ணிவிட்டு உங்கள் பல்ஸ்லாம் அப்நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது, உங்களுக்கு இன்சோமியா இருக்குல்ல, அப்போ நைட்னா உங்களுக்கு குபு குபுன்னு வேர்க்குமே, அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் மருந்து வேறு வருதா அப்படின்னு லியா சொல்லுவா. லியா சொன்னதெல்லாம் கேட்கவும், ஆமாம் அதெல்லாம் உண்மைதான், உனக்கு எப்படிமா தெரியுமா அப்படின்னு பாய் கேட்பாரு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்னியில் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பச்சையில மூலிகை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சாப்பிடுங்க, அதனால் இந்த நோயும் குணமாயிரும், அதோட சேர்த்து உங்கள் கல்டிவேஷன் பவர் நல்ல ஸ்ட்ரென்த்தப் ஆகும் அப்படின்னு லியா சொல்வா. லியா சொன்னதெல்லாம் கேட்கும் பாயும், கண்டிப்பாக அந்த மூலிகை ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்சி அப்புறம் மிச்சதெல்லாம் பார்த்துக்கலாமான்னு சொல்லுவார். லியா பாய் கூட பேசிட்டு அடுத்து வெளியில் வந்துட்டு இருப்பான். வந்துட்டு இருக்க வழியில் பார்த்தா மாயா வந்து லியாவை வந்து பிளாக் பண்ணிடுவான். மாயா பார்க்கவும் லியாவுக்கு வந்து ஷாக்கு. அப்போ தான் மாயா கையில் வந்து 3 வண்ண பிரேஸ்லெட் இருக்கிறத வந்து பார்ப்பான். அது பார்க்கவும் தான் லியாவுக்கு புரியுது, இவ தான் வந்து ஒரிஜினல் மாயா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்லி லியா எவ்வளவோ காரணம் சொல்லி பார்க்குறான், ஆனால் என்ன காரணம் சொன்னாலும் மாயா எதுவுமே நம்புற மாதிரி தெரியல. மேடம் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் மேடம், நான் உங்க கூட அசிஸ்டண்ட்டாக கூட நான் ஒர்க் பண்ணுறேன் மேடம், என்னை விட்டுருங்க மேடம் அப்படின்னு லியா சொல்வா. இங்கே பார், தேவையில்லாம ட்ராமா போடுற வேலைனா வச்சுக்காதன்னு மாயா சொல்வா. உடனே லியா ஒரு தூணை கட்டி பிடிச்சிட்டு, மேடம் நான் ரொம்ப அப்பாவி மேடம், என்னை நம்புங்க மேடம், நான் எந்த தப்பும் பண்ணல மேடம், நான் வேணும்னே இது எதுவுமே செய்யலை மேடம், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது மேடம், நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுங்க மேடம், என்னை அந்த நாதன் தான் மேடம் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வச்சான், அவள் யாரோ ஒருத்தவங்க தனியான் புத்தகத்தை அடையிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா மேடம், இந்த உண்மையை நான் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் மேடம், அதே மீறி இந்த உண்மையை நான் வெளியில் சொல்லிட்டேன் அப்படின்னா என்னை வந்து கொன்றுவேன் மிரட்டினா மேடம், அதனால தான் மேடம் நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு வந்து லியா சொல்லிட்டு இருப்பா. லியா சொன்னதெல்லாம் கேட்கவும் மாயாவுக்கும் கோபம் வந்துடும். எப்படி ஒருத்தையும் தன்னோட தேவைக்காக மற்றவங்கள போய் கஷ்டப்படுத்துறான், இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு மாயா சொல்லுவா. ஒருவேளை அந்த நாதனை கல்யாணம் பண்ணிட்டா நான் அவனோட ஒய்ஃப் ஆயிடுவேன், அப்புறம் அந்த புதையில என் கூட தான் இருக்கும், இருந்தாலும் போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நான் வேறு வழி இல்லாமல் தான் மேடம் அவன் சொன்ன அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணி கொடுத்தேன், இப்போ என் வாழ்க்கையே ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு மேடம், இப்போ நான் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு லியா சொல்வா. லியா சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு தான் மாயா முழுசாக லியாவை வந்து நம்புகிறான். சரி போனது போகட்டும், இனி எதை பற்றியும் கவலைப்படாது, அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல, பார்த்துக்கலாம் விடு. இது எப்படி இருக்குது, நான் ஒரு தப்பான மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கை வந்து எழுதி தரேன், அதை கொண்டு போய் நீ நாதன்ட்ட கொடு, அதை மட்டும் அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டான்னு வைவே, கண்டிப்பாக அவன் பைத்தியமாகி செத்துருவான், அதுக்கப்புறம் நீ அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்ல, எப்படி இருக்குது அப்படின்னு மாயா கேட்பா. மாயா சொன்னது கேட்கவும் வந்து லியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடவுளே மாயா ரூபத்தில் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா. ரொம்ப நன்றி மாயான்னு சொல்லிட்டு லியா அங்கேருந்து போயிடுவா. மாயா வந்துட்டு இருக்க வழியில் பீச்லேயே வந்து போஸ் கொடுத்து நின்றுட்டுருப்பான். மாயா அவனை ஒரு அடி அடிச்சு, டே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்பா. யுவான் மாஸ்டர் என்னை ஸ்டூடெண்ட்டை வந்து அப்செட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் எல்லாரோட அட்டென்ஷன் என் பக்கம் ஈர்க்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறியா எனக்கு, என்னோட அக்குபஞ்சர் பாயிண்ட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் என்னை வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னு பீச்லி சொல்லுவான். பீச்லி சொல்கிறதெல்லாம் இது என்னடா முட்டாப்பையன் என்னமோ பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு மாயா எதுவுமே கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுவா. ஒரு பக்கம் பாய்க்கு லியா சொன்ன கட்டுக்கதையை நம்பிட்டு அந்த மூலிகை கசாயம் போட்டு வந்து சாய் வந்து கொடுப்பாரு. பாயும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகலான்னு சொல்லிட்டு அந்த கசாயத்தை குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ சாய் கேட்பாரு, சார் என்ன தான் இருந்தாலும் அந்த மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கை போய் லியாவுக்கு சொல்லித்தரது நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். டே நானே ஜஸ்ட் அவளுக்கு பேசிக்கு தானே சொல்லித்தர போகிறேன், உண்மையான சீக்ரெட் எங்கே இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னமும் அது இந்த ரகசிய அறையில் தான் இருக்குது, அந்த ரகசிய அறை எங்கே இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாது, அதோட கீழ்ப்பாகத்தை கூட அந்த சொனாயங்கிறவன் எடுத்துகிட்டு போனான்னு சொல்கிறாங்க, இப்போ கூட அது இருக்குதா இல்லை அழிஞ்சு போச்சான்னு கூட யாருக்குமே தெரியலடா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ரியா ரூமுக்கு வருவா. பார்த்தா யுவான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ யுவானோட ஃபேஸ்லாம் வந்து வாட்டமாக இருக்கும். ஒருவேளை மாயாவை நம்ம மறுபடியும் மீட் பண்ணியிருப்போம்னு நினச்சி இவன் பயந்துட்டு இருக்கானோ அப்படின்னு லியா தன்னோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாளா. உடனே யுவான் கேட்பான்,
ஆமா, அந்த தனியார் புத்தகத்தை பற்றி உனக்கு எவ்வளோ தூரம் தெரிஞ்சிச்சுன்னு கேட்பான். பாய் எனக்கு 2 பேஸ் வந்து சொல்லி கொடுத்தாரு, அது ரெண்டுமே எனக்கு அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு லியா சொல்லிட்டு இருப்பா. யுவான் நிறைய வெப்பன்ஸ்லாம் எடுத்து டேபிளில் வந்து அடிக்கிட்டே இருப்பானா, அதோட சேர்த்து லியாக்காக ஒரு ஆர்மர் ரெடி பண்ணானா அதையும் அங்கே வைப்பான். லியா யுவான் என்ன சொல்ல வரானே கண்டுக்காம டேபிளில் வந்து வெட்டிங் கிளாத் இருக்குமா, அதை பார்த்து ஐ நல்லா இருக்கே, இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவான். லியா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து நிற்பாளா. யுவான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எதுவுமே பார்க்காத மாதிரி அங்கே திரும்பி நிற்குவானா. இதை பார்க்கவும் லியாவுக்கு வந்து கோவம் வந்துடும். கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க இருந்து. அடுத்த நாள் காலையில் லியா பாய் கிட்ட அந்த மன தர்மத்தை கற்றுக்கிறதுக்காக வருவா. அங்கே பார்த்தா பாய் சுவர் பக்கம் பார்த்து உட்காந்துட்டு ஒவ்வொரு ஃபுட்டோட நேமா அப்படியே வரிசையாக சொல்லிட்டு இருப்பாரா. ஓ, இதுதான் மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கோட மந்திரங்கள் போல அப்படின்னு லியா நினச்சிக்கிட்டு அவர் சொல்கிற அந்த ஃபுட்டோட நேமெல்லாம் அப்படியே இவ்வளோ ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பான். பரவாயில்ல சார், இந்த டெக்னிக்கோட மந்திரங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு லியா சொல்வாரா. இதை கேட்டோன்னே அந்த பாய் சொல்வார், என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க, நான் இவ்வளோ நேரம் சொன்னது போகிற டின்னருக்கு என்னென்ன வேணும்னு சொன்ன மெனு தான், மிச்சப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு இவர் சொல்வாரா. இதை கேட்கும் லியாவுக்கு வந்து அப்செட் ஆயிரும். அப்புறம் ஒரு வழியாக பாய் அந்த சீக்ரெட் டெக்னிக்கை வந்து லியா கிட்ட வந்து கொடுத்துருவாரு. லியா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்க இது எதுவுமே லியாவுக்கு வந்து புரியாது. சரி என்ன பண்ணுறது, நமக்கு தான் ஒன்றுமே தெரியல அப்படின்னு வழக்கம் போல் அவள் வழியிலேயே அவள் போயிடுவா. அதான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாள். லியா இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறது தூரத்துலேருந்து ஷியான்னு ஒருத்தையும் பார்த்துட்டு அதை போய் சாய் கிட்ட சொல்லி 2 முட்டா பசங்களும் லியா சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு தெரியாமல் அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் போகுது. லியா வந்து இந்த டெக்னிக்கில் வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிட்டா. இதே மாதிரி நான் தொடர்ந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தேன், நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவேன். அதோட அந்த கேட் ஸ்க்ராச்சிங் டெக்னிக்கையும் நான் கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டுனா ஒவ்வொரு சண்டையிலும் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு லியா ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். லியாவும் மாயாவும் வந்து பியூட்டி பார்லருக்கு வந்து போவாங்க. அங்கே போய் ஹாட் பாத் எடுத்துகிட்டு வெளியில் வருவாங்க. அப்படி வெளியில் வரும்போது பார்த்தா யுவான் லியாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். கூடவே ஒரு பேஸ்கெட்டில் வந்து கேக் கொண்டு வந்திருப்பானா. அந்த கேக்கை வந்து லியா எடுத்து சாப்பிட்டு பார்ப்பான். அது அப்படியே ஜோ செஞ்ச கேக் மாதிரியே இருக்கும். லியாவுக்கு இந்த கேக் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு தான் யுவான் கொண்டு வந்திருப்பான். இருந்தாலும் லியா இது எதையுமே வெளியில் காட்டிக்காமல், இல்லை எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து டைம் பத்தாது, இது வீட்டை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவா. ஏன் லியா இந்த மாதிரி சொல்லியிருப்பா அப்படின்னா, எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் நாள் பேசி பழகுவாங்க, ஆனால் சின்சியராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஒரு நாள் லியாவுக்கு மாயா கிட்டேருந்து ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, நாதனுக்கு நம்ம மேலே டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் இனிமேல் நம்ம டேரெக்டாக மீட் பண்ணிக்க வேணாம், வேறு விதமாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அடுத்த நாள் மாயா லியாவோட ரூமுக்கு வெளியில் கூட்டி பெருக்கவங்க ஒரு மாதிரி வந்து லியா கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பா. லியா மூங்கில செஞ்ச ஃபோன் வந்து இருக்கும்ல, அதில் ஒரு பாகத்தை வச்சுக்க ஒரு பாகத்தை வந்து விண்டோ வழியாக வெளியில் விடுவா. அதை மாயா எடுத்து வச்சுட்டு சொல்வான், நான் அந்த தப்பான மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அதை மட்டும் அந்த நாதன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான்னு வையே, கண்டிப்பாக பைத்தியம் ஆயிடுவான் அப்படின்னு மாயா சொல்வான். மாயா சொன்னதை கேட்கும் லியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே விண்டோவை ஓப்பன் பண்ணிட்டு மாயா வந்து ஹக் பண்ணிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து யுவான் வந்து அந்த சைடு வருவான். தூரத்துலேருந்து யுவானுக்கு பார்க்க எப்படி தெரியும்னா, லியா யாரோ ஒரு பையனை ஹக் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். அதனால யுவான் லியாவை கூப்பிட்டு வச்சு திட்டிகிட்டு இருப்பான். உனக்கும் எனக்கும் கல்யாணமாக போகுதுன்னு தானே நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம், ஊருக்கே இது தெரியும் உனக்கு எனக்கு கல்யாணமாக போகுதுன்னு சொல்லிட்டு, அப்போ இருக்கும்போது நீ எப்படி ஒரு பையனை போய் ஹக் பண்ணிட்டு இருக்கலாம், அது தப்பு இல்லையா அப்படின்னு லியா கிட்ட கேட்பான். நான் ஒன்று யாரையும் நான் மீட் பண்ண மாட்டேன், எந்த பையன் கூட பழக மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லி ஒன்று எழுதி கழுத்து போட்டு ஒன்றும் கொடுக்க கிடையாதுல்ல அப்படின்னு லியா கேட்பலாம். இதை கேட்கும் யுவானுக்கு வந்து அப்செட் ஆயிரும். சரி அது எல்லாத்தையும் விட எனக்கு அந்த சீக்ரெட் டெக்னிக்கை பற்றி தெரிஞ்சிச்சுன்னு லியா அதை பற்றி சொல்லிட்டு இருப்பாளாம். ஆனால் யுவான் லியா சொல்கிற எதுவுமே வந்து காதலே வாங்கிக்க மாட்டான். ஏன்னா லியா இன்னொன்று பையன் கூட இருந்தது வந்து யுவானுக்கு ஜெலஸாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த சைட் பீச்லி நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா இப்போ இத்தனை நாள் கூட்டி பெருக்கிட்டு இருந்திருப்பான். அதனால் மாஸ்டர் ஒரு வித டெக்னிக்கை வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. எங்கள் மாஸ்டர் எனக்கு ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருக்காரு, அந்த மூவ் இப்போ நான் பண்ணி காமிக்க போகிறேன் பாரு அப்படின்னு மாயா முன்னாடி போய் சீன் போட்டுட்டு இருப்பானா. மாயா அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி பீச்லி வந்து போவான். ஆனால் மாயா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டான். ஒரே மூவ் தான் மாயா பண்ணுவான். உடனே பீச்லி வந்து மண்ணை கவிடுவான். கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாமல் போயிடுவான். யுவானோட கேங் மூங்கில் காட்டுக்குள்ளே இருப்பாங்க. யுவான் புக் படிச்சுட்டு இருப்பானா. ஹாசினிக்கு லீக்கு யுவான் ஜெலஸாக இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் 2 பேரும் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மாயா லியாவை மீட் பண்ணுறதுக்காக வருவான். நம்ம கொடுத்த அந்த தப்பான டெக்னிக்கை மட்டும் அவன் ப்ராக்டிஸ் பண்ணானா கண்டிப்பாக இன்றைக்கி நைட் 12 மணிக்குள்ளே அவன் பைத்தியம் ஆயிடுவான், அவன் சொல்லி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்கவும் வந்து 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம லியா கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்கும். லியாவுக்கு யுவான் சாகணும், அதே நேரத்தில் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்திலே இருப்பான். ஏன்னா லியாவை பொறுத்த வரைக்கும் யுவான் செத்தா மட்டும்தான் அவன் இந்த உலகத்தை விட்டு ஒரிஜினல் உலகத்துக்கு போக முடியும். அதனால் நினச்சிட்டு சரி என்ன தான் பண்ணுறது, நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி ஆனால் லியா ரூமுக்கு போய் தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து இந்த ஹாசினி பொண்ணு ஒரு பவுலில் சூடான சூப்பை கொண்டு வந்து கொடுக்கும். லியாஸ் அந்த சூப்பை சாப்பிட்டுட்டே ஹாசினிட்ட வந்து கேட்பான், ஏன் ஹாசினி ஒரு நாள் உன்னோட மாஸ்டர் யாராவது கொண்டுட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்னு. கண்டிப்பாக என்னோட மாஸ்டருக்காக நான் வந்து பழி வாங்குவேன். ஏன்னா நான் ஒரு அனாதையாக வீடு வாசல் இல்லாமல் இருந்தேன். என்னை மாஸ்டர் தான் பாதுகாத்து வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. அவர் மட்டும் அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தானே எப்பயோ பசினால செத்து போயிருப்பேன். இத்தனை வருஷத்தில் அவர் ஒரு அப்பாவி உயிரை கூட கொன்னது கூட கிடையாது. எப்போவுமே அவர் தற்காப்புக்காக மட்டும்தான் சண்டை போடுவார், வேறு எதுக்காகவும் சண்டை போட்டதே கிடையாது அப்படின்னு ஹாசினி சொல்வாள். ஹாசினி சொன்னதுக்கு எல்லாத்தையும் கேட்கவும் லியாவுக்கு வந்து அப்போ தான் புரியுது. அப்போ இத்தனை நாள் யுவான் வந்து தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இவளை சும்மா பயமுறுத்தியிருக்கான், இவளை காயப்படுத்தணும்னு அவன் நினச்சதே இல்லைன்னு. கண்டிப்பாக எங்கள் மாஸ்டருக்காக ஜிஞ்சுவை மீட் எடுத்து நான் பழி வாங்குவேன் அப்படின்னு ஹாசினி சொல்வாள்.
என்ன ஜிஞ்சுவா அப்படின்னு லியா கேட்பான். அப்போ தான் ஹாசினி ஒரு உண்மையை சொல்கிறா. ஜிஞ்சுங்கிறது நார்த் பேலஸில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டான புத்தகம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மார்ஷியல் ஆர்ட்டில் திறமை வாய்ந்தவங்களாம் ஒன்று கூடிக்கிட்டு பேராசையினால் அந்த ஜிஞ்சு புத்தகத்தை அங்கேருந்து திருடிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட அரண்மனை அவங்க தாக்கி எங்கள் மாஸ்டரோட பேரண்ட்ஸையும் வந்து கொண்டுட்டாங்க. இந்த ஒரு துக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்களால் மீள முடியாமல் இருக்குது. அதனால தான் எங்கள் மாஸ்டர் எப்படியா அந்த புக்கை மீட் எடுத்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஹாசினி சொல்வாள். ஹாசினி சொன்னதெல்லாம் லியா கேட்கவும், ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல, எல்லாத்தையும் யுவான்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு யுவானை தேடிட்டு ஹாசினி வருவா. ரூமுக்கு வந்து பார்த்தா யுவான் வந்து பெட்டில் படுத்திருப்பான். ஆனால் அவனோட கை வந்து கீழே தொங்கிட்டு இருக்கும். ஒருவேளை செத்துருப்பானோ அப்படிங்கிற மாதிரி லியாவுக்கு வந்து சந்தேகம் வந்துடும். அதனால் அவனுக்கு மூச்சு இருக்கான்னு போய் செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா யுவான் மூச்சு பேச்சு இல்லாமல் இருப்பான். அப்போ யுவான் உண்மையிலே செத்துட்டானா? அப்போ நம்மளால தான் இவன் செத்து போயிட்டான், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல. கண்டிப்பாக உன்னோட இறுதி சடங்கை யாராவது ஒருத்தவங்க வந்து சிறப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு லியா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். ஏன்னா லியா வந்து இந்த உலகத்தை விட்டு போகணும்னா யுவான் வந்து சாகணும். யுவான் செத்தா தான் இவன் நார்மலான வேர்ல்டுக்கு வந்து போக முடியும். அப்பன்னு பார்த்து திடீர்னு இடி இடிச்சு மின்னல் வெட்ட ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்க்கவும் சரி நம்ம ஒரிஜினலாக உலகத்துக்கு வந்து போக போகிறோம்னு சொல்லிட்டு லியா டைட்டானிக் படத்தில் வர மாதிரி கையெல்லாம் நீட்டிட்டு கண்ணை மூடிட்டு நிற்பான். லியா கண்ணை திறந்து பார்க்கும்போது யுவான் வந்து எத்தாப்பில் நிற்பான். இதை பார்க்கவும் லியாவுக்கு வந்து ஒரே ஷாக்கு. எப்பரா செத்துப்போன உயிரோட வந்தா அப்படின்னு கீழே விழுந்துருவா. உடனே யுவான் சொல்வான், நீ சொன்ன அந்த சீக்ரெட் டெக்னிக்கு ரொம்பவே தேங்க்ஸு, அது இந்த ஜிஞ்சுவோட டெக்னிக் மாதிரியே இருந்துச்சு, பரவாயில்ல ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு யுவான் சொல்வானா. யுவான் சொன்னதை கேட்கவும் வந்து லியா கொஞ்சம் அப்செட் ஆயிரும். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.